அப்புறம் ரேங்கிங் டாஸ்க் வரப்போகுது. இன்றைக்கி நைட்டு வந்து ரணகலமாக போகுது வீடு. யாரெல்லாம் இருக்காங்க? ஃபஸ்ட்டு 3 பொசிஷனில் வந்து ஃபஸ்ட்டு சபரி, செகண்டு சுபிக்ஷா என்ன பண்ணாங்க? அடுத்தது கெமி, சூப்பர். கடைசியில் பாருவுக்கு கிடச்சது 13th பொசிஷனா. அவங்கள போயிட்டு ஜெயிலையும் போட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து டிஆர்பி தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம விஜய் டிவி வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கடைசி 2 போட்டியாளர்களை வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. இப்போது சுபிக்ஷா வந்து 2வது பொசிஷனில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க? இந்த வீட்டில் டாஸ்க் விளையாடினாங்க. பிரஜின் சாந்திரா 4th 5th, அதுக்கப்புறம் 6th நம்ம வியானா, 7th திவ்யா. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து சுத்தமாக அறிவில்லைன்னு சொல்லலாம். வைல்டு கார்டு வந்து பார்த்துட்டு தானே வந்தாங்க. வந்த கெஸ்டான பிரியங்கா, தீபக், மஞ்சரிலாம் சொன்ன ஒரே ஒரு விஷயம், பாரு மட்டும்தான் வெளியே தெரியறான்னு சொல்லிட்டு. அப்படி இருந்து கூட வந்து பாருக்கு வந்து 13th பொசிஷனா, ஃபஸ்ட்டு பொசிஷன் நான் சொல்ல, அட்லீஸ்ட் ஒரு டாப் 5லையாவது இருக்கலாம் இல்லையா? ஆமாம், அவங்க என்னைக்கு தூக்கி கொடுத்துருக்காங்க? ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது கெட்டதாக இருந்தால் கொடுப்பாங்க, இல்லை நெகட்டிவாக இருந்தால் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரேங்கிங் டாஸ்கில் வந்து இப்போ பாரு தான் வந்து கடைசியில் வரப்போகிறாங்க. 14th திவாகர், 13th வந்து பாரு. ஸோ மற்ற 3 பேர் என்ன பண்ணுறாங்க? கனி இருக்காங்க, விக்ரம் அண்டு அமித். இவங்க 3 பேர் என்ன ஜட்ஜஸா, இல்லை அவங்க போட்டியிலேருந்து விலகிட்டாங்களான்னு தெரியல. ஸோ நைட்டு வந்து சம்பவம் நடக்க போகுது. உங்களுடைய கேமுக்கு நானா பலியாடு அந்த மாதிரி இருந்தது பாரு ஜெயிலுக்கு போனது. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து நல்லா உழைச்சாங்க. கண்ணில் அடிபட்டுட்டு கூட எந்த ஒரு இதுவும் காமிக்காமல் நல்ல விதமாக கேம் ஆடினாங்க. ஸோ அதுக்கு கிடைச்ச பரிசா இது இந்த 13th பொசிஷன். அரோராலாம் எங்கப்பா? அரோரா 7th இருக்காங்களா? சரி ஏதோ ஒன்று. ஸோ அரோராவை விட பாரு வந்து ரொம்ப கம்மியான கான்ட்ரிபியூஷனில் இந்த வீட்டுக்கு. எப்படிங்க அது? எப்படி பூனை கண்ணு மூடி பால் குடித்தா யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இவங்க பண்ணுற விளையாட்டு.